ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம அரசர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை போடுறதில் எப்போவோ இயான் கூட இருந்து கேட்டிருப்பாரு. பட் அது இவர் இப்போவும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க அங்கே இயானை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இயானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்போவாச்சும் பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தவறாமல் என்கிட்ட வரலாம், ஓகேவா? நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க அரசே அப்படின்ட்டு இருக்க. அந்த குட்டி பையனும் பாவம் அழுதுகிட்டே சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோயின் வேறு வந்துட்டா. வந்த உடனே சரிங்க நடக்கிறதுலாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு இருக்க. கண்டிப்பாக அப்படின்ட்டு அந்த சின்ன பையனும் பார்த்தீங்கன்னா சித்துப்பாண்டு சொல்லிட்டு அழகாக அழுதுகிட்டு இருக்க. ஹீரோயின் பார்க்குறா, பட் அவ எதுவுமே பேசல. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் ஒரு மாதிரி பிறந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்ன நடந்ததுக்கு சாரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அவர் அடிச்சிருப்பார்ல நம்ம ராணியோட அப்பாவை, அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நீ பார்த்துட்ட, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, சாரி அப்படின்ட்டு இருக்க. நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. ஏன்னு எதிர்பார்க்கல. நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அதுக்காக எதுக்கு வேணாலும் போகலாம். நீங்கள் அரசனாகணும்னு நினச்சிட்டீங்க, அதுக்காக நீங்கள் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்கள் விஷயத்தை நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்கே 2 அசிஸ்டண்ட்டுகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட் மாதிரி போயிட்டுருக்கு, அப்படியே யுகமே போகிற மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அசிஸ்டண்ட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு அசிஸ்டண்ட்டு அவனுக்கு பிடிச்சதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் இவரே நம்ம ஈயானை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு அம்மா ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரு, அதனால தான் எதுனா பண்ணி அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொஞ்சமாச்சும் கூல் பண்ணணும் அப்படின்ட்டு தான். அதனால தான் எதுனா ஸ்நாக் எதுனா பிடிக்குமான்ட்டு இருக்க. ஆமாம் அவருக்கு பிளாக் டீலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்க. சரி அவருக்கு என்ன சென்ட் பிடிக்கும்னு கேட்குறாங்க. சென்ட் எல்லாம் இங்கே அரண்மனையில் யூஸே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்க. இனிமேல் நானும் என் பர்ஃப்யூமை குறைச்சிக்க வேண்டியதா அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பா இந்த பார்த்தீங்கன்னா இவன் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு லைட்டாக அப்படியே சீட்டில் துண்டு வச்சுக்கிட்டு நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன், அதான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லைன்ட்டு இருக்க. அவளுக்கு தான் இந்த பக்கம் ப்ளஷ் ஆகுது. இங்கே 2 அசிஸ்டண்ட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கெமிஸ்ட்ரியை நல்லா பக்காவாக உருவாக்கிட்டு 2 பேரும் ப்ளஷ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை. அன்னைக்கு ஏன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து இவ அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கா. ஏன்னா இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் கூடயே இருக்கணும், அவங்க மேலே அவ்வளோ லவ் பண்ணுறா, பட் வெளியே தான் காமிச்சிக்கல. அவன் சின்ன வயசுலேருந்து பண்ணது எல்லாமே இது வரைக்கும் அவன் ஹீரோயினுக்காக எடுத்த ஸ்டெப்பெல்லாம் தோணுதிட்டு இருக்கு. நான் கூட உங்களை ஏதாச்சும் ப்ரெஸ்டீஜை நான் அடிச்சிருவணுன்ட்டு எனக்கும் பயமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஏன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. ஏன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ஹீரோயினோட அண்ணா இருக்கான்ல, அவன் சரியான ஷாக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கான். என்னடா பேசிட்டு இருக்கா அப்படிங்கும்போது இந்த ஸ்டாக்கெல்லாம் நல்லா குறைஞ்சிச்சுல, அதனால கிட்டத்தட்ட அவங்க அப்பாவுக்கே வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, கம்பெனியை இழுத்து மூடுற அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இருக்கு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லவே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் பார்த்தா ரெடி ஆகிடும், இன்றைக்கி நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் போங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் அமுச்சு வச்சிடறா. பட் வச்ச உடனே சரி இப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மூஞ்சியே ஒரு மாதிரி ஆகுது. இப்போவே நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகணும், கார் ரெடி பண்ணுங்க, அதுவும் நான் ஓட்டுற மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டான காராக இருக்கணும்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட கார் இருக்குள்ள ரெட் கலரு அதை எடுத்துகிட்டு சும்மா பறந்துக்கிட்டு இருக்கா. அந்த 4-5 கூட இல்லை, போனால் 8 தான் போயிட்டுருக்கா. நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவனே வாயை பொழந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்டாக இவ பார்த்தீங்கன்னா எங்கே போயிருக்கானா நம்ம பிஎம் இருக்கார்ல அவர்கிட்ட பேசலான்னு போயிருக்கான். என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்ட்டு பிஎம் கேட்டுட்டு இருக்க. இப்போ நான் பெரிய பிரச்சனையில் இருக்கேன், உங்களுக்கே தெரியும், என்னோட கம்பெனி பர்சனாலிட்டி இப்போ எல்லாமே பிரச்சனையில் தான் இருக்குது, எனக்கு எதனா சொல்யூஷன் கொடுங்க அப்படின்ட்டு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறவங்கிட்டே போய் இவன் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்க. இவன் எதுவுமே பண்ணாதுன்ட்டு கூலா பிஎம் சொல்கிறான். ஹீரோயின் இப்போ நான் என்ன காப்பாற்ற கேட்கல, நான் அவரை காப்பாற்ற கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஈயானை அப்படின்ட்டு இருக்க. இப்போ நீ நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, நிஜமாலுமே லவ் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ஷோக்கு தானேன்னு சொன்ன அப்படின்ட்டு பிஎம் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ இப்போ அது உண்மை இல்லைன்னு தோணுது, நான் நிஜமாலுமே எனக்கு அவர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு நான் ரொம்ப அவரை நேசிக்கிறேன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வச்சு அழுதுட்டு இருக்கா. இதை விட பிஎம்க்கு என்னதான் இருந்தாலும் என்ன பெரிய ஹார்ட் பிரேக் இருக்க போகுது. அவன் கண்ணிலெல்லாம் அப்படியே கண்ணியை வச்சுட்டு இது நடக்கக்கூடாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இது கேட்கும்போது அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லிடுறான். அடுத்தவங்க 2 பேரும் என்ன கான்வர்சேஷன் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் வெளியே வரா. வந்த உடனே வா போகலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கா. ஏதோ ஒரு முடிவா பிஎம் சொல்லியிருப்பான் போல. அங்கே போன உடனே நம்ம ஹீரோயின் மண்டி போட்டுடுறா. போட்டு அவங்க அப்பா கிட்ட கேஞ்சிக்கிட்டு இருக்கா. நான் இந்த கம்பெனியை ஹர்ட் பண்ணதுக்கு சாரி, இப்போ என்னோட பர்சனல் லைஃபும் அப்படி தான் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு எப்போவுமே கொஞ்சம் கூட தலைக்குனிவு இல்லாத பொண்ணு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டி போட்டு கேட்டுட்ருக்கா. நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருக்க. இதுதான் நீ பிஸ்னஸ் உமன்னு சொல்லுவியா என்னன்ட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என்னதான் அவளை வெறுக்கிற மாதிரி பண்ணாலும் அவர் நல்லவராக தான் இருக்காங்க. இப்போ நீ உன்னை காப்பாற்ற போறியா இல்லை நம்ம ஈயானை காப்பாற்ற போறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவளை இங்கே கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈயான் இருக்கான்ல அவனுக்கு என்ன டீ பிடிக்கும்னு தெரிஞ்சு நம்ம அசிஸ்டன்ட் கொண்டு வரா. ஈயான் அதையும் பார்க்குறான், பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கான். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நாளாச்சும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ரொம்ப ஒர்க்லேயே இருக்கீங்க ஃபுல்லாக, அது சரியில்லை அப்படின்ட்டு இருக்கும்போது இது ஒரு ரெக்வஸ்ட்டா, சரி நான் இப்போ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் ஃபியூ டேஸ்க்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, பாவம் இல்லை நீங்களும் அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் இந்த மாதிரி நான் நைட்டு பகலாக உழைக்கிறேன் அப்படின்ட்டுலாம் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காதுன்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அவன் படுற கஷ்டத்தையே மறைச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே என்னதான் இருந்தாலும் அவள் ஹீரோயின் சொல்கிறத இவன் சொல்கிறதானே கேட்கணும். நம்ம அசிஸ்டண்ட்டு ஓகே சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் வந்துட்டா. வந்த உடனே சரி இங்கே ஏன் ஒரு பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கம்ட்டு
மாறி மாறி நின்றுட்டு இருக்காங்க. போன உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இயான் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். எப்படி உங்கள் அப்பா நல்லா இருக்காரா, இப்போ எல்லாமே சால்வ் ஆகிடுச்சாங்கிற மாதிரி இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் ஹக் பண்ணிக்கிறா. என்னது திடீர்னுட்டு அப்படின்ட்டு இருக்க, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், பட் நீங்கள் பொறுமையாக கேட்கணுன்ட்டு ஹீரோயின் டிவோர்ஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒரே பேச்சா கேட்டுடுறா. இங்கே இயான்கா கண்ணுலேருந்து மூஞ்சி வரைக்கும் டாப் டு ஜெட் எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா அவங்க அப்பா கேட்டிருப்பார்ல நீ யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இவ இயானத்தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படின்னா அவரை நீ டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் அவங்க அப்பா சொல்லுவாங்க, இப்போ இயானோட ஒரே வீக்னஸாக நீ மட்டும்தான் இருக்க, அதனால வேற வழியே இல்லை, இப்போ உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. இயானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைட் பண்ணுவார் அப்படின்ட்டு இருக்க ஹீரோயின் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம், அவரோட வீக்னஸ் இப்போ இருக்காது, ரெண்டாவது விஷயம் அவர் பழி வாங்குறதுல நல்லா ஃபைட் பண்ணுவார், அப்போ கண்டிப்பாக அவர் தோக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு இருக்க ஹீரோயின் சரி விடுங்க, ஒருவேளை நான் என்ன காப்பாற்றணும்னு நினச்சா அதுக்கு என்ன முடிவு அப்படின்ட்டு இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அப்போ நீயும் டிவோர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ட்டு அதையும் சொல்லிடுறாரு. ஏன்னா நீ அந்த குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையாக தான் வந்துக்கிட்டு இருக்கும், அது நிறையா கொள்ளெல்லாம் பண்ணது, அதனால நீ வெளியே வந்தால் தான் நீயும் நிம்மதியாக இருக்க முடியும், அதுதான் உனக்கு கம்பெனிக்கு எல்லாமே நல்லதுன்னு இருக்க ஹீரோயினுக்கு எந்த பக்கம் போனாலும் சரி வழியே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அவள் அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி இயானை பார்க்கணும் அப்படின்ட்டு பேசியிருப்பா. போகும்போதே கண்ணிலெல்லாம் தண்ணி அழுகன்ட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் நம்ம இயான்ட்ட பேசியிருப்பா. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்திருக்கும். அங்கே இயான் ஆசையா உங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ளே கல்லாக்கிட்டு என்ன ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்ட்டு ஹீரோ கேட்க ஆமாம் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் இயான் அப்படின்ட்டு. அப்போ தான் அவளும் பார்த்தீங்கன்னா நம்ம இயானை பார்த்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருப்பான். அங்கே இயானா அப்படியே பேய் அடைஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பான். என்ன நீ பேசிட்டு இருக்க, இப்போ எதுக்கு இதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கேன் இருக்க, ஆமாம் நம்ம தனித்தனியாக போகிறது தான் நல்லது, ஏன்னா நான் உங்களை ராயல்ட்டிக்காக தான் கல்யாணம் பண்ண அது உங்களுக்கே தெரியும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் கூட எனக்கு யூஸ் ஆகுது போல், ஏன்னா என் கம்பெனி இங்கே டிவோர்ஸ் ஆகிட்டு போகிற நிலமையில தான் இருக்குது, அதுவும் தவிர்த்து எங்கள் அப்பாவும் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, நான் தான் கூட மேரிட் இருக்கணும், நான் கல்யாணம் பண்ண ஒரே விஷயமே அந்த எப்படியாச்சும் இந்த கம்பெனி நான் என் பேரில் எழுதிக்கணுன்ட்டு இப்போ எங்கள் அப்பாவே எனக்கு கொடுக்குறங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால தான் அதுக்கு நமக்கும் செட் ஆகிற மாதிரி தெரியல, நம்ம தனித்தனியாக இருந்து கஷ்டப்படுறதை விட நான் கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் லாபமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நஷ்டமாக இருக்க தேவையில்லை, ஏன்னா இங்கே வந்து என்னோட ஷேர் குறைஞ்சது, எங்கள் ஃபேமிலியிலேருந்து என்னை ஒதுக்குனாங்க, எல்லாமே அப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு இருக்கேன், நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஏன் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் எனக்கு எதுவுமே தேவையில்லை, இப்போதைக்கு எனக்கு மன நிம்மதி மட்டும் இருந்தால் போதும், நான் நினச்சது எனக்கு கிடைச்சிருச்சு, நான் அப்படியே விட்டுடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வேணும்ட்டு அப்படியே அழுதுகிட்டே சொல்லிடுறா. நீங்கள் தானே சொன்னீங்க இந்த ராயல்ட்டின்ட்டு ஒரு பவர்ன்ட்டு, ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, இப்போ தயவு செஞ்சு எனக்கு அந்த பவரை மட்டும் விட முடியுமா அப்படின்ட்டு ஹீரோயின் டிவோர்ஸ் கொடுக்கிட்டு இருக்க இயான் இப்பெல்லாம் பேசாத அப்படின்ட்டு இருக்கான். நீ கூட இப்பெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டல, என்னை விட்டு நீயும் போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சீக்கிரமாக எனக்கு முடிவை சொல்லுங்கள், நான் போகணும் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வேணும்னு ரொம்பவே ரூடாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே யான் அவனோட கோட்ரஸ்க்கு போகிறான், பட் இருந்தாலும் சரி யாருமே வர வேண்டாம், நான் தனியாக இருக்கேன்ற மாதிரி கோர்ட் லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க, ஆமாம் நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், யாரையுமே உள்ளே விடாதீங்க நான் சொன்ன மாதிரியே அப்படின்ட்டு யான் பார்த்தீங்கன்னா தனியாக உள்ளே போயிட்டுருக்கான். அங்கே போன உடனே சரி இந்த கதவு ஜன்னல் இருக்குல்ல எல்லாத்தையும் சாத்திட்டு நம்ம பையன் பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுவான் பாருங்க. ஹீரோயின் விட்டு போகிறான்னு தெரிஞ்சோன்னே அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பாவமாக இருக்குங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அரசர் இருந்திருப்பார்ல, அவர் கூப்பிட்டே பேசியிருப்பாரு, இந்த மாதிரி ராஜ்யத்தை நீ பார்த்துக்கொண்டு நீ பாட்டுக்கு என்ன சொல்லிட்டேன்னா நீ கொஞ்சமாச்சு நம்ம ராணி இருக்காங்களா அவங்கள பற்றி நினச்சி பார்த்தியா, அவங்க உங்களை நம்பி தானே இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ராணியா என்ன நம்பியா இருக்கா அப்படி பார்த்து எனக்கு தெரியலையே, ஒரு நாள் அவள் என்ன நம்பியெல்லாம் இருந்ததில்லை, நான் என்னோட நேச்சர்ன்னு நினைக்கிறேன் இப்படியே நான் பயந்து போய் இருக்கிறது, அதே மாதிரி தான் என்னோட பையனும் அப்படி இருப்பான்னு நினைக்கிறேன், அதனால் நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு இருக்க, நீ இப்படி பயந்தவங்களையும் இருக்காதன்ட்டு அவங்க அண்ணன் கிட்ட பேசியிருப்பான். கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன், ஆனால் நீ என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் நான் ஆசைப்பட்றேன், நான் தான் இப்படி இருந்துட்டேன் நீயாச்சும் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்க, உன்ன மாதிரி நான் என்றைக்குமே மனசு மாற மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அண்ணன் கிட்டே இவன் வீராப்பா பேசியிருப்பான். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உள்ள இல்லைன்னு இருக்கும்போது அவங்க அண்ணன் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ கொஞ்சம் பயந்த மாதிரி, அதே மாதிரியும் இவனும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே டிவோர்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குற மாதிரி அவனும் உட்காந்துக்கிட்டு இருக்க ஹீரோயின் பேசலான்ட்டு போறா. இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா என்னன்னு கேட்டிருக்க, ஏன் ஆமாம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்கல டக்குன்னு சொல்லுன்ட்டு நம்ம ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க, இந்த கவுன்சில் ஹால் இருக்குள்ள நம்ம அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவள் எனக்காக நானே பேசிக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு ஹீரோயினே ஒத்துக்கிறா. இவன் என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்க. இங்கே வெளியே ரெண்டு பேரும் நிஜமாலுமே டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சு, டக்குன்னு டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ரெண்டு பேரும் பெண்டு தான் மண்டை பிச்சிட்டு இருந்தாலும் சரி ஒரு பக்கம் சின்ன ஹோப்பும் இருக்குது, எதனா நடந்துச்சா என்ன நேத்துன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஈயானும் சரி ஹீரோயினும் சரி ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்துட்டு வரும்போது அங்கே நடந்ததெல்லாம் இவனுக்கு தெரியும் போல, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, ஏன்னா ஈயான் எந்த வகையில் எஃபெக்ட் ஆகக்கூடாது, நான் பண்ணுறதை நீ வேடிக்கைப்பட்டு தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. அதனால் நம்ம அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே
நடக்கலையா அப்படின்ட்டு இருக்க. அப்படியா, எதுனா மறைச்சிங்கன்னா அப்புறம் இருக்கு பாருங்க அப்படின்ட்டு நம்ம அந்த பொண்ணு இருக்கால அவள் பாட்டுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறா. இருந்தாலும் அவன் பாட்டுக்கு கமெண்ட் இருக்க. ஏன் தான் ஃபோனில் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறா. சொன்ன உடனே அவளும் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம கவுன்சில் ஹாலுக்கு போகிறாங்க. ஒரு சபையை இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் போன உடனே சரி அங்கே நம்ம ராணியோட அப்பா எப்படான் இருக்கான்ல, 2 நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல ரீக் ஆச்சு அது இரண்டு எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறோன்ட்டு ஒரே பேச்சா சொல்லிடுறா. அங்கே எல்லாரும் ஷாக்ல போயிட்டு இருக்க. ஆமாம், எனக்கு நான் ராயல் ஸ்டேட்டஸ்க்கு கல்யாணம் பண்ணு உங்களுக்கே தெரியுமே. அதோட சேர்த்து இப்போ எல்லாமே அந்த நெருப்பு எரிஞ்சது, நான் மயக்கம் போட்டு விழுந்தது எல்லாத்துக்குமே இயானும் சேர்ந்து இன்க்ளூட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கும் இயானுக்கும் சம்மந்தமே இல்லை. எல்லாத்தையுமே பண்ணது நான் தான். இது எல்லாமே என்னோட பிளான் தான். பாவம் அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்போ நான் டிவோர்ஸ் பண்ணுறேன். அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனி அவரோட ராஜ்யம் அவர்கிட்டே இருக்கும். யாராலையும் பறிக்கவும் முடியாது அப்படின்ட்டு ஹீரோயின் நல்லா கிளியரா அழகா ஒரு கோடு போட்டு விட்டுறான். இங்கே யான் கொஞ்சம் கம்மனர் அப்படின்ட்டு இருக்க. ஆமா, நான் தான் சொல்லிட்டேன்ல எல்லாமே என்னால தான் நடந்துச்சுன்ட்டு. அதனால எதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. இப்போதைக்கு இயானை விட்டுருங்க. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதோட நீங்க என்ன நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவளே பார்த்தீங்கன்னா வாக்குமூலம் கொடுத்துட்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அண்ணன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் அட் அ டைம்ல கம்பெனிக்கு கான்ஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன போய் சொல்ல போறான்னா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீடியா பீப்புள் எல்லாரும் மீட் பண்றதுக்கு நர்வஸா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி சொல்லியிருப்பா போல. அதே மாதிரி ஹீரோயின் சொன்னதான் இவனும் எக்ஸிக்யூட் பண்ண வந்திருக்கான். அங்கே போய் அவனும் பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு இந்த கம்பெனி மேலே ஆசை வந்துச்சு, அதனால உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த கேசல் குரூப்பை பற்றி எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 இயர்ஸ் டிவோர்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல, அதை பற்றி நான் சொல்லதான் வந்திருக்கேன். அதனால எல்லாம் பொறுமையாக இருங்கன்ட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த மாதிரி இதெல்லாமே வெறும் ட்ராமா தான் பண்ணுது, அது இப்போ எல்லாத்துக்குமே பப்ளிக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு உண்மையா அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம், அதை தான் நாங்களே பப்ளிஷ் பண்ணிட்டோம். இனிமேலும் சரி உங்ககிட்ட எந்த உண்மையை மறைக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் என் தங்கச்சி கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னேன். ஏன்னா எங்களுக்கு இன்னுமே ராயல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும், இன்னுமே எங்கள் கம்பெனி நல்லா டெவலப் ஆகும்னு சொல்ல சொன்னேன் அப்படின்ட்டு அவங்க அண்ணனும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டான். ஏன்னா ஒரு பக்கம் அவங்க அண்ணன் பேசுறது நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவனுக்கு மெசேஜ் வர, ஹீரோயின் ஒரு பக்கம் எல்லா பள்ளியும் அவன் மேலே போட்டுக்கிட்டு இருக்குன்ட்டு 2 பேரும் பேசி வச்சு தான் லிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாலுமே நீங்கள் சொல்றதுல உண்மைன்னு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்ட்டு இருக்க. அப்போதான் நம்ம ஹீரோயின் நம்பலைன்னா டிவோர்ஸ் பண்ணதா ப்ரூஃப் இருக்கே, அதனால தான் நாங்களும் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மேரேஜை ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ட்டு கான்ட்ராக்ட் வைக்கிற நம்ம ஹீரோயினும் எடுத்து காட்டுறேன், அவங்க அண்ணனும் எடுத்து காட்டுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈயான் மேலே ஒரு சொட்டு பழிவு இல்லாமல் நம்ம ஹீரோயினும் பார்த்துக்கிறேன், நம்ம ஹீரோயினோட அண்ணனும் பார்த்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் வில்லனாவே இருந்தாலும் அவங்க அண்ணன் எவ்வளோ டக்குன்னு தங்கச்சிக்காக நல்லவனா மாறிட்டான் அப்படின்ட்டு. அவங்க அண்ணனும் பார்த்தீங்கன்னா இனிமேல் மறைச்சு எந்த யூஸும் இல்லை, அதனால உங்கள் எல்லாத்துக்குமே சொல்லிட்டோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன மறைக்கிறது, எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொன்னதுலையாச்சும் நாங்கள் நிம்மதிப்படுறோம். அதனால தான் நான் இங்கே வந்து உங்ககிட்ட என் தங்கச்சி சார்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க அண்ணன் பார்த்துக்கு அவன் 2 பேரும் ஆரம்பத்தில் உருகி உருகி காதலிச்சாங்க. பட் காலப்போக்கில் காதலும் மாறும் இல்லையா, அந்த மாதிரி திடீர்னு மாறிடுச்சு. இப்போ இது கான்ட்ராக்ட்ல வந்து நிற்கிது. உங்க எல்லாத்துக்கும் இப்போவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காதலிச்சா மட்டும் போதாது, ஒரு மேரேஜ் நல்ல லைஃப் லாங்காக இருக்கணும்னா 2 மனசும் ஒன்றா சேரணும். பாவம், மனசுங்கிறது எப்போ யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் இல்லை. அதனால நீங்கள் வேணும்னா ஆர்டிக்கலில் கூட எழுதிக்கங்க இது எல்லாத்தையும்ட்டு அவங்க அண்ணன் பார்த்துக்கு மாதம் ஒரு பில்டப் கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃபோட போயிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் தான் கொடுத்துட்டாங்களே, இது கார்பரேட் கம்பெனியோட பிளானிங் தான் அப்படின்ட்டு. இது எல்லாமே சரி, ஹீரோயினோட கம்பெனியை பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஈயான காப்பாற்றணும்ட்டு அவங்க மேலே பழி போட்டுட்டாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச அரண்மனையில் எல்லாம் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க. அங்கே டிவோர்ஸ் பேப்பர் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம்ட்டு மாறி மாறி போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எதனா அப்ஜெக்ஷன் இருந்தால் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்க. அது எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இதோ இப்போதைக்கு நீங்கள் ஒத்துக்க முடியலன்னா அப்புறம் நான் லீகலாக மூவ் பண்ணிப்பேன், எனக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்கு. இப்போ நம்ம ஈயான் பார்த்தீங்கன்னா அவனோட அரசவைக்கு போவான். இனிமேல் அவனோட அரச கடமைகள் தொடரும். அவனுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் போயிடுவேன். அவன் பாட்டுக்கு அவன் வேண்டாம் அவன் வேலையை உண்டுன்ட்டு இருப்பான்ட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நடுவில் இந்த மெடல் எல்லாம் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வராரு. இப்போ நம்ம அரசரோட ஆணையை ஈயான் நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு இருக்க. இங்கே ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க பாருங்க. நம்ம ஈயான் ஆக்சுவலாக ரூமுக்கு போயிருப்பார்ல, போய் அழுதுட்டு அப்புறம் தான் இப்போதான் நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்ட்டு அவங்க அண்ணன் கிட்ட கேட்டிருப்பார்ல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் ஆசைப்பட்டது என்ன ஒன்னே ஒன்று, அவங்க அண்ணன் மாதிரியே அவங்க அண்ணன் எப்படி பதவியிலேருந்து ஓடினாங்களோ அதே மாதிரியே இவன் ஓடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. இவன் கையில் ஏதோ ஒரு பெட்டி இருக்கு, இவன் யாரையோ மீட் பண்ண போயிட்டு இருக்கான். எந்த பெட்டி எப்படி வந்துச்சு, இவன் யாரை மீட் பண்ண போறான் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் எபிசோட்ல சுட சுட கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க கைஸ். இன்னொரு விஷயம், நான் ஒரு ட்ரிப்பு போட்ட ஒரு vlog மாதிரி எடுத்தேன், அது ஃபேஸ் ரிவீல் பண்ணி தான் நான் எடுத்தேன். ஸோ அதை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணலாமா வேணாமான்ட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கேட்டமா மாதிரியே அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.